டெல்லியில் வியாழக்கிழமை சந்தைக்கு போகலாமா? நம்ம இருக்க ஏரியாவில் வியாழக்கிழமை வந்து மார்க்கெட் போடுவாங்க. அந்த விலை குறைஞ்ச பொருட்கள்லாம் கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான கிச்சன் பொருட்கள், அப்புறம் துணிமணி எல்லாம் கிடைக்கும். இப்போ குளிர்காலம் வேற ஆரம்பிச்சிட்டா, ஏதாவது துணி கிணி கிடைக்குதா, சொட்ரு, தொப்பி கிப்பி ஏதாவது கிடைக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு போயாச்சு. வாங்குறோமோ இல்லையோ, வாரத்தில் ஒரு நாள் வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காக இங்கே போயிடுவோம். அப்படி இப்படின்னு போயிட்டு ஒரு செலவு வச்சுட்டு தான் வருவோம். 1, 2 வாங்கிறதுக்கு ஐடியா இல்லைனாலும் வாங்கி போட்டு தான் வருது. அது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருக்கும் பார்த்துக்கிடுங்க. ஏன்னா இங்கே வந்து கிளம்பி போகிறதே நம்ம லேட்டாக தான் இன்றைக்கி போகிறோம். இன்னும் கொஞ்சம் வெள்ளனத்தில் போனோம் அப்படின்னு சொன்னால் நல்ல பொருட்கள்லாம் கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து கூட்டம் வந்து எல்லாத்தையும் வந்து அள்ளிட்டு போயிருக்கோம். சரி, இருந்தாலும் மிச்சம் மீதி கிடக்கும், என்னது கிடக்கு பார்த்துட்டு வரலாம். இந்த பாலத்துக்கு கீழே இருக்கல இந்த தெருவில் தான் வந்து வியாழக்கிழமை மார்க்கெட்டு போடுவாங்க. பொதுவாகவே டெல்லியில் வந்து அவங்க எந்தெந்த ஏரியாவில் இருக்கோமோ அந்தந்த ஏரியா பக்கத்தில் சனிக்கிழமை மார்க்கெட்டு, ஞாயிற்றுக்கிழமை மார்க்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு தான் இருப்பாங்க. நம்ம ஏரியா வந்து வியாழக்கிழமை மார்க்கெட்டு. இதுதான் அந்த மார்க்கெட்டு. இங்கே வரது ரொம்ப முக்கியம் இல்லை, அதை விட திருட்டு பயம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நம்ம ஏதாவது முக்கியமான பொருள் இருந்தால் நம்ம தான் சேஃப்டியாக பார்த்துக்கிடணும். அந்தளவுக்கு கூட்டம் வந்து அலை மோதும். இப்போ தான் என்ட்ரன்ஸில் இருக்கிறோம். சரி, பைக்கை சேஃப்டியாக பார்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே வந்து ஒரு வீட்டு பக்கத்தில் பார்க் பண்ணிட்டு கிடக்குறோம். இதுதான் வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். இந்த